எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? ஆடி பொறந்தாச்சு. அதனால் மங்களகரமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தேன். நாமளே நினைக்கலினாலும் வீட்டை சுற்றி ஒலிக்கிற பாடல்கள் இருக்கு இல்லையா, அம்மன் பாடல்கள், ஐயோ அப்படின்னு சொல்லி ரெக்ரெட் பண்ண வைக்கிது. அதனால் சரி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி, கால் பண்ணியும் சரி. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கொஞ்ச நாள் தான் ஆகுது போஸ்ட் போட்டே. அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக போடுறேனானும் தெரியல. பட் அந்த வேர்ட்ஸ் என்னை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மோட்டிவேட் பண்ணுது. என்னடா இது என்னையும் ஃபீல் பண்ண வச்சிட்டிங்களேங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ஆடியில் தேங்காய் சுடுற பழக்கம்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க. பட் நான் ஜாப் போயிட்டுருந்தப்ப அங்கே செய்வாங்க. அது எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால் நாங்கள் இங்கேயே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேஸ்லேயே பண்ணிப்பேன். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது கேட்க முடியலனா தயவு செஞ்சு மியூட்டில் போட்டுட்டு வீடியோ மட்டும் பாருங்கள். எதுவும் திட்டிடாதீங்க, சும்மா ஒரு ட்ரை தான். தேங்காய்க்குள்ளே போடுற அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அது நான் பொட்டுக்கடலையும் பீனட்ஸும் வறுத்து ஆட் பண்ணிப்பேன், சர்க்கரை போட்டு அரைச்சி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பருப்பு, அரிசி கூட வறுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு. இதோ இங்கே கருகி போன ஷார்ட் புட் குண்டு மாதிரி ஒன்று கிடைக்குதில்ல, இதுதான் நான் சுட்ட தேங்காய். அம்பில் குத்தி சுட்டேனா, அதனால் அது கையெல்லாம் தீச்சிருச்சு. கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வழக்கமாக எல்லா வருஷமும் ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த வாட்டி வந்துச்சு, ஆனால் வரல. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பது எவனோ அறியவில்லை. காற்று மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஓதும் ரகசியம் புரியவில்லை. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன். புல்லாங்குழலே பூங்குழலே, நீயும் நானும் ஒரு ஜாதி. உள்ளே இருக்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி. கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். என் இசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன். கோயிலுக்கு போயிருந்தோம். பட் பிரசாதம் தீர்ந்து போச்சா, ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. அதனால் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆடி மாதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம்.